ஒரு மிருக ஜீவன் மாதிரி இந்த பூமியில நம்ம வாழக்கூடாது. மிருகத்தை போல ஒருத்த வாழ்ந்தா சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? இந்த பூமியை கெடுப்பான். மிருகத்தை போல வாழக்கூடிய மனுஷன் அதிகாரத்துல உட்கார்ந்தானா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. மிருகத்தை போல வாழக்கூடிய ஒரு மனுஷன் பூமியில அதிகாரத்தை உட்கார்ந்தானா நினைச்சு பாருங்க. அதாவது இவன் அதிகாரத்துல உட்காராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதிகாரத்துல உட்கார்ந்துட்டா எல்லாரையும் கெடுக்க ஆரம்பிச்சிருவான். இவன் கெட்டது இல்லாம எல்லாரையும் கெடுத்துருவான். ஊரை நாட்டை எல்லாத்தையும் கெடுத்துருவான். தான் வீட்டை கெடுத்துட்டு இருக்கிறவன் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் பாருங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருப்பான். அத்தனை பேர் வாழ்க்கையும் அதுக்குதான் சொல்றது சுயநலமான வாழ்க்கை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொன்னா உடனே நீ பர்ஃபெக்ட் பரமானந்தம் கிடையாது. சீட்ல யாரு உட்காரணும் என்பதை நீ முடிவு செய்யறவனா இருக்கணும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இருந்தனா நீ எந்த ஒரு சிந்தையில இருக்கிற நாளைக்கு அந்த சிந்தை என்ன பண்ண உன்னை திருப்பி அடிக்கும். அதுக்குதான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டை சுத்தம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நாட்டை சுத்தம் பண்ண தெரியணும். நான் சொல்லுவேன், வீட்டை சுத்தம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நாட்டை சுத்தம் பண்ண தெரியலன்னா உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நீ பெரிய கோட்டை கோபுரமே கட்டினாலும் இந்த பூமியில நீ நாட்டுல வெளியே வந்துதான் ஆகணும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது. நீ சொசைட்டியை சுத்தம் பண்ண நினைக்கலனா நிம்மதியா வாழ முடியாது. எத்தனை மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருப்ப? நான் கேக்குறேன், எத்தனை மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துருவேன்? நான் கேக்குறேன். எப்படி இருந்தா நீ வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப வெளியே வரும்பொழுது மனிதர்கள் நீ ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்ப நீ அதை நாட்டை சுத்தம் பண்ணலாம். உன் காலில் படுமே, அது அந்த குப்பை உன் காலில் படுமே, உன் மூஞ்சில படுமே, அது சேக்கடை உன்னுடைய மேல அது எரியுமே, மேல வந்து படுமே. அது வெளியே போகும்போது என்ன பண்ண எல்லாமே நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுமே, நமக்கு அது பாதிப்பு ஏற்படுமே.